News TV, enlightening the thirsty. முதல் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். அவர்களோ ஒழிக ஒழிக, இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவேனா என்க. தலைமை குருக்கள், செசாரை தவிர வேறு அரசர் எங்களுக்கில்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் கையளித்தார். சிந்தனை: யூதர்களின் பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியவில்லை. பாவ சந்தர்ப்பங்களை தேடிப்போவதில் நானும் பிடிவாதக்காரனாக இருக்கிறேனா? ஜெபம். மாசற்ற இயேசுவே, இந்த அநியாய தீர்ப்பை உமக்கு அளித்து என் பாவங்களையும் பாவ பிடிவாதத்தையும் நினைத்து மனம் கலங்கி மனஸ்தாபப்படுகிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் பாவத்திற்கு இடம் கொடுத்த போது உம்மை மரணத்திற்கு கையளித்ததால் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இரண்டாம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமையை சுமத்துகிறார்கள். மெய்யாகவே அவர் தம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காகவே நொறுக்கப்பட்டார். நம் அனைவருடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் அவர் மேல் சுமத்தினார். சிந்தனை: இதோ என் ஆண்டவர் தோளின் மேல் இருப்பவை என் பாவங்கள். எனக்கு வரும் கஸ்தி பொல்லாப்புகளையும் சிலுவையின் பாகமாக ஏற்றுக்கொள்கிறேனா? ஜெபம். திவ்ய இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக அவமான சிலுவை இதோ நீர் சுமக்கலானீர். எங்களுக்கு வரும் துன்பங்களை ஒரு சிலுவையின் பாகமாக எண்ணி நாங்களும் ஏற்றுக்கொள்ள அனுக்கரம் செய்தருளும் சுவாமி. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். மூன்றாம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை தரையில் வீழ்கிறார். என் குற்றங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்த பாவம் எந்நேரமும் என் கண்முன்னே நிற்கின்றது. நீர் என்னை கழுவி அருளும். வெண்பனியிலும் வெண்மையாவேன். அகமகிழ்வும் அக்களிப்பும் என் செவியில் விழச் செய்யும். நொறுங்குண்ட எலும்புகளும் அக்களிப்படையும். சிந்தனை: கற்றுணரகே பட்ட அடிகளும் முள்முடி அளித்த வேதனைகளும் தளர்ச்சியை அதிகரித்த போதிலும் உடனே திடம் கொண்டு எழுகின்றார் என் இரட்சகர். நான் இன்னும் சாவான பாவ அந்தஸ்தில் விழுந்து கிடக்கிறேனோ? ஜெபம். அன்பான இயேசுவே, தளர்ச்சியுற்ற எங்கள் எலும்புகளுக்கு திடனை தாரும். எப்பொழுதும் தூய்மையாய் வாழ வேண்டும் என்ற ஆசையை எமக்கு தாரும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். நான்காம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயாரை சந்திக்கிறார். இயேசு தம் தாயும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயை நோக்கி, அம்மா, இதோ உன் மகன் என்றார். பின்பு சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். சிந்தனை: பாடுபடும் கிறிஸ்துவை தேடிச் சென்ற மரியாள் பாவியான கிறிஸ்தவனை மறந்து விடுவாளோ? என் ஆன்மை ஜீவியத்திற்கு உறுதுணையாக மரியாளை தேடுகிறேனா? ஜெபம். எங்கள் இனிய இயேசுவே,
இனிய திருப்பாடுகளில் பங்கெடுத்த திருத்தாயாரை எங்களுக்கும் தாயாக அளித்தீரே. அவளை அலட்சியம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக தேவரின் மட்டில் உமது திருத்தாயார் அனுபவித்த வியாகுலத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை சுமக்கு இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னும் ஒருவன் நாட்டுப்புறத்திலிருந்து அவ்வழியே வந்து கொண்டிருந்தான். அவன் அலெக்சாண்டர், ரூப்பு என்பவர்களுக்கு தந்தை. அவனை சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். சிந்தனை. சீமோனை பலவந்தமாய் அழைத்தது போல் என்னையும் ஆண்டவரின் அருள் பலவந்தமாய் இழுக்கிறது. ஆண்டவருக்காக என் வாழ்வை அர்ப்பணம் செய்தால் என்ன? ஜெபம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது மீட்பின் சின்னமாகிய சிலுவையின் ஒரு சிறு பாகத்தை சீமோன் சுமக்க அனுமதித்தீரே. உமது புனித மீட்பை மனிதருக்கு எடுத்துரைக்க ஆன்ம ஆவலையும் சேவை மனத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆறாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கின்றார். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து மன்றாடியதாவது: தந்தாய், உலகம் உண்டாகும் முன்பு உம்மிடம் எனக்கிருந்த அதே மகிமையை அளித்து இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தியறலும். உலகிலிருந்து பிரித்து நீர் எனக்கு அளித்த மக்களுக்கு உமது பெயரை வெளிப்படுத்தினேன். சிந்தனை. சொல்லொன்னா வேதனை அனுபவிக்கும் நேரத்திலும் தன்னை தேற்றிய வெரோனிக்கம்மாளின் துணியில் தன் மகிமையின் சாயல் பதிய செய்கிறார் ஆண்டவர். என் துன்ப நேரத்திலும் இம்மகிமின் மன்னரை தேடி போகிறேனா? ஜெபம். மகிமையின் அரசனான இயேசுவே, வெரோனிக்கம்மாளுக்கு செய்தது போல் சொந்த பாவங்களுக்காக அழும் எங்கள் இருதயங்களிலும் உமது மகிமை, சாந்தி, அன்பு, ஆறுதல் ஆகிய முத்திரைகள் பதிய செய்தருளும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஏழாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். ஆண்டவரே, அளவிலா வேதனையில் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். ஆண்டவரே, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். சிந்தனை. நமக்காக விழுந்து எழும்புகிறார் ஆண்டவர். நான் எந்த பாவத்திலும் மீண்டும் மீண்டும் விழாமல் இருக்க முயற்சி எடுக்கிறேனா? பாவ சந்தர்ப்பங்களை விலக்குகிறேனா? ஜெபம். எங்கள் பலமான இயேசுவே, பாவத்தில் அமிழ்ந்தி பாதாள நரகம் நோக்கி நிற்கும் எங்களை பாரும். பலவீனர்களாகிய நாங்கள் ஒருபோதும் பாவத்தோடு சாகாமல் இருக்க எங்களுக்கு எப்பொழுதும் மனஸ்தாபத்தையும் ஞான உற்சாகத்தையும் கட்டளையிட்டருளும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எட்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பும் பெண்களும் கூட்டமாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழுங்கள் என்றார். சிந்தனை. கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி தியானித்துவிட்டு நாம் மனம் திரும்பாமல் முன்போலவே ஜீவிக்கலாமா? ஜெபம். பரிவும் பாசமும் நிறைந்த இயேசுவே, பாசாங்க நிறைந்த எங்கள் பக்தியை நினைத்து
நாங்கள் வெட்கப்படுகிறோம். ஜெருசலேம் பெண்களுக்கு நீர் உரைத்ததை கேட்டு எங்கள் உற்றார் உறவினரின் பாவங்களுக்காக இதோ அழுகிறோம். எங்களுக்கு மன்னிப்பையும் ஆறுதலையும் தந்தரலும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கிய உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறையாக முகமுக்கு புற கீழே வீழ்கிறார். ஆண்டவரில் அவர் தரும் வலிமைமிக்க ஆற்றலால் உறுதி பெறுங்கள். அலகையின் வஞ்சக தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் தரும் படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள். சிந்தனை: என் இரட்சகர் விழுந்து எழுவது என் முன்மாதிரிக்காக. பலவீன பாவியான நான் மரணம் வரை நல்ல கிறிஸ்தவனாய் ஜீவிக்க வேண்டாமா? ஆண்டவரை போல் உடனுக்குடன் எழுவேனாக. ஜெபம். முற்றிலும் அன்புக்குரிய இயேசுவே, திருச்சபையின் பலவீன மக்களாகிய நாங்கள் வரப்போகும் சோதனைகளிலும் கலாபனைகளிலும் பலமாய் எழுந்து நிற்க உமது பேராயுதங்களான ஆழமான விசுவாசத்தையும் அசையாத தேவ சிநேகத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்னர் சீட்டு போட்டு அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். சிந்தனை: தன்னையே தரவந்த என் இரட்சகருக்கு உலகம் காட்டும் பதில் நன்றி என்ன? அவரது ஆடையை முதலாய் பறித்தெடுத்து கொள்கிறது. அவமான நிர்வாணமாய் அவரை மறிக்கச் செய்கிறது. நான் மட்டும் பதில் நேசமும் பதில் நன்றியும் கிடைக்காத போது மனம் வருந்தி கோபம் கொள்கிறேனா? ஜெபம். மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இயேசுவே, துகில் உரியப்பட்டு அவமானமாய் நீ நிறுத்தப்பட்டதை தியானிக்கிற நாங்கள் எங்கள் ஜீவியத்தில் பதில் நேசமும் பதில் நன்றியும் பெறாது வருந்தும் நேரங்களில் உமது பாடுகளின் இரகசியத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறியப்படுகிறார். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்த பின் அவரையும் அவரது வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் மற்றொருவனுமாக இரு குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தனர். சிந்தனை: கல்வர்களில் ஒருவனாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இரட்சகரை பார். என்னை இரட்சிக்க இதோ 3 ஆணிகளுக்குள்ளே ஒடுக்கப்பட்டிருக்கிறார். நான் இரட்சண்யம் அடைய வேண்டுமானால் என் ஜீவியத்தில் கட்டுப்பாடுகள், ஒழுக்கங்கள், கடவுளின் கற்பனைகள், திருச்சபை ஆயர்களின் கட்டளைகள் அவசியம். இவைகளை மறந்து மனம் போல் ஜீவிக்கும் கிறிஸ்துவனோ நான். ஜெபம். 3 ஆணிகளின் நடுவே முடங்கி கிடக்கும் திவ்ய இயேசுவே, பலவீன பாவிகளாகிய எங்கள் ஜீவியத்தில் ஒழுங்கும் ஒழுக்கமும் கற்பனைகளும் கட்டுப்பாடும் வளரச் செய்தருளும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஆலயத்தின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரக்க கூறினார். இதை சொன்னதும் உயிர் நீத்தார். சிந்தனை:
பாவங்களுக்காக பலியாக தொங்கும் இரட்சகரை பார். பிறரை சாகாமல் காத்தவர் தன்னை ஏன் சாவிற்கு கையளித்தார்? எல்லாம் எனக்காக, என் பாவங்களுக்காக, என் எண்ணற்ற துரோகங்களுக்காக. இத்தகைய நல்ல இயேசுவுக்காக என் உயிரை கொடுக்க வேண்டி வந்தால் அதை என் பாக்கியமாக வரவேற்பேனா? ஜெபம். எனக்காக உயிர்விட்ட என் அருமை இயேசுவே, என்றைக்காவது ஒரு நாள் சாக வேண்டியவன் நான். உம் அன்பிற்காக ஒரு வேத சாட்சியாக மரிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் எல்லா காரியங்களிலும் என்னை அடக்கி கற்பும் கீழ்ப்படிதலும் உள்ளவளாக மரணம் வரை ஜீவிக்க அருள் தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 13ஆம் ஸ்தலம். திவ்ய சிவியை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் மது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னையின் மடியில் இயேசுவின் உடலை வளர்த்துகிறார்கள். இவ்வழியாய் கடந்து செல்வோரே, நீங்கள் அனைவரும் நின்று பாருங்கள். என்னை வாதிக்கும் துயருக்கொப்பாய் வேறு ஏதேனும் துயருண்டோ? ஆதலால் தான் நான் அழுகிறேன், என் கண்களும் கண்ணீர் பெருக்குகின்றன. ஏனெனில் புத்துயிர் ஊட்டக்கூடியவர் அகன்று போனார். சிந்தனை. இதோ துயரங்களின் தாய் மடிமேல் கிடக்கும் மகனை பார்க்கிறாள். வேதனையால் திறந்த வாய், சோகத்தால் மூடிய கண்கள், ஈட்டியால் திறக்கப்பட்ட விழா, ஆணிகளால் துளைக்கப்பட்ட கை கால்கள், சாட்டையால் அடிக்கப்பட்ட சரீரம். வியாகுலத்தாய் என்னை நோக்கி கேட்கிறாள், ஒரு பாவமும் செய்யாத என் மகன் உனக்காக மரித்திருக்க பல பாவங்களை செய்த நீ மனஸ்தாபப்பட்டு மனம் கலங்காமல் ஏன் சொகுசாக வாழ விரும்புகிறாய்? ஜெபம். எங்களுக்காக மரணமான இயேசுவே, உமது திரு தாயாரின் வியாகுலம் எங்கள் ஆத்துமங்களையும் குத்தி திறப்பதாக. அவளது இரக்கமுள்ள மன்றாட்டால் நாங்கள் மனம் திரும்பி உத்தம கிறிஸ்தவர்களாய் வாழ வரம் தாரும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் மது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிறிஸ்துநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். சூசை கோடி துணி வாங்கி வந்து இயேசுவை இறக்கி துணியில் சுற்றி பாறையில் குடைந்த கல்லறையில் வைத்து அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். சிந்தனை. புதிய சீவியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொருட்டு கிறிஸ்துநாதரோடு கூட நாமும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்கிறார் புனித சின்னப்பர். உயிர்ப்பின் ஒளி வீசும் நல்ல ஜீவியமாக என் கிறிஸ்துவ வாழ்க்கை அமைய வேண்டுமானால் என் துர்க்குணங்களையும் கெட்ட பழக்கங்களையும் நான் அடக்கம் செய்ய வேண்டும். நான் உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டிய துர்க்குணங்கள் எவை? ஜெபம். நேசமிகுந்த இயேசுவே, உயிர்ப்புக்கு ஆயத்தமாய் உமது சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது போல நல்ல ஜீவியத்துக்கு ஆயத்தமாய் எங்கள் துர்க்குணங்களையும் ஆசாபாசங்களையும் அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பாப்பரசரின் ஆன்ம கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். Pace Domine, pace populum tuum, ne in aeternum iras caris nobis. Pace Domine, pace populum tuum, ne in aeternum iras caris nobis. Pace Domine, pace populum tuum, ne in aeternum iras caris nobis. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 13ஆம் தேதி தவக்காலத்தின் 3வது வாரத்தில் வருகிற வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இன்று சட்டத்தில் மிக மேலான கட்டளை எது என்று ஆண்டவர் இயேசு விளக்குகிறார். அன்பே எல்லாவற்றிற்கும் பிரதான கட்டளை. கடவுளை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு செய்வதும், அயலானை நம்மை போல் அன்பு செய்வதும் சட்டத்தின் மிக முக்கியமான கட்டளை என்று கூறுகிறார். எனவே அன்பு கட்டளை இதயத்தில் நிறைவாக இருந்தால் நாம் உத்தம கிறிஸ்துவர்களாக வாழ முடியும். இந்த அன்பை தான் இந்த சிலுவை பாதையில் இயேசு வெளிப்படுத்துகிறார். எனவே சிலுவை பாதை செய்கிறவர்கள் இதயத்தில் இறை அன்பும் பிறர் அன்பும் முழுமையாக குடிகொள்ள செய்தருள
நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்பவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரிவியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசல் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிசெல்வி, திரு ஷபியர் காஸ்ட்ரேன் உடல்நலனுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, சென்ட் ஜாக்கோஸ் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற, இதை ஆண்டவருக்கும் சகாயமாதாவுக்கும் நன்றியாக, திரு ஷர்மோ ஜனோ ஆண்மலை பாட்சிக்காக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய, திரு அந்தோனிராஜ் திருமணம் விரைவில் நடைபெற, திரு சில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திட, திரு பெர்திஸ் சலுஸ்தர் திருமதி மங்களோரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, பிள்ளைகளின் படிப்பிற்காக, அமலா சலுஸ்தருக்கு குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக, குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, இதை ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றியாக, மேலும் பாடற் குழுவில் உள்ள அனைவருக்காகவும், அமுலோற்ப மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றியாக, சகாயராஜ் லூர்து நாயகி, அந்துவான் ஷபியே மரியம்மாள் ஷபியே மக்கள் நன்றியறிதலாக, ஆரோக்கியதாஸ் 50வது பிறந்தநாள் நன்றியாக, ஜேம்ஸ் சல்ஃபர் பிறந்த நாளில் நன்றியாக, வென்சிலா ஸ்டெஃபி பேராபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாக, டாம் ஜோசப் தொழில் பிரச்சனைகள் தீர கருத்துக்கள் நிறைவேற, ஜெயமரி சுகப்பிரசவமாக, கண்மணி பிரியா நல்ல முறையில் நடக்க பேச வேண்டி, ஜெனோரியஸ் ஜோசப் நல்ல வரணமைந்து திருமணம் நடைபெற, அருள் சதீஷ் நல்ல முறையில் ஊர் வந்து சேரவும் மறுபடியும் நல்ல முறையில் ஊர் போய் சேரவும் வேண்டி, ஜோசப் க்ளூனி ஹையர் செகண்டரி ஸ்கூல் +2 தேர்வில் அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, சென்ட் பேட்ரிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் +2 தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, ஜெஃப்ரி ராஜன் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, தேஜேஷ் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, மேலும் மரித்த திமோனல் இசபெல், அலிஸ்தார் ஷபியே, ரோசின் லூயிஸ், பெத்ரோஸ் ராஜாம்பாள், சந்தனசாமி ஜபமாலை, மார்த்தா லாசரஸ் டேவிட், கண்ணுசாமி செல்வநாதன், அருட்சகோதரி பரோமியோ, ஜெனிஃபர், ஜோஸ்பின் மேரி, ராஜ், உத்தரிக ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அந்தோணி ராசு, தங்கசாமி இவளது ஆண்மலை பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கிற நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. மகத்துவமிக்க ஆண்டவரே, எங்கள் இதயங்களை உமது அருளின் ஆற்றலால் நிரப்பியருளும். நாங்கள் மட்டுமீறிய நாட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்து அளவற்றவும் அருட்கொடையின் உதவியால் வாழ்வு தரும் உமது வார்த்தையின் வழி நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். எங்கள் கைவினைப் பொருளை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 1 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாய் ஆண்டவருடன் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி எறலும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினைப் பொருளை நோக்கி எங்கள் கடவுளை என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவனுடைய பற்றுரிமையை நாங்கள் குணமாக்குவோம். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் நீலி போல மலர்வான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் ஒலிவு மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவளது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதார மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். நாணம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறி உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் 84, பாடல் எண் 2. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்ப்பதுவே. கிறிஸ்துவின் அன்பு நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவரு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம்
எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போதினிலே, எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போதினிலே, மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே, தீய சச்சரவுகள் ஒழிந்திடுக, பிணக்குகள் எல்லாம் போய் ஒழிக, நமது மத்தியில் நம் இறைவன் கிறிஸ்து நாதர் இருந்திடுக, அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய திரு இதய ஆண்டவர் பக்தர்கள, வாழ்க்கையில் சில பேருக்கு கொஞ்சம் துன்பம் வந்தாலும் அதை அவர்களால் தாங்க முடியாது. மனம் இழந்து விடுகிறார்கள். துணிவோடு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மன வலிமை அவர்களுக்கு இல்லை. அதனால் வாழ்க்கையையே இழந்து விடுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சில பேருக்கு
மன உறுதி அதிகம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வார்கள். உயிர் விடுகிறோம் என்ற எண்ணமே வராது. அப்பேற்பட்டவர்கள் வாழ்வில் இறுதியில் வெற்றி அடைவார்கள். இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனி நாட்டில் நாசி படையினர் மக்களை பிடித்து வதைத்தார்கள். அவர்களுடைய ஒரே குறிக்கோள் ஜெர்மனி நாட்டில் ஜெர்மானிய இரத்தத்தை உடைய மக்கள் மட்டும் வாழ வேண்டும், மற்ற இனத்தவர் அங்கே இருக்கக்கூடாது என்பது அந்த நாசி படையினருடைய கோட்பாடு. எனவே யார் யார் நாசி படைக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்களோ அவர்களையெல்லாம் வலைவீசி பிடித்து அவர்களை வதைத்தார்கள். குறிப்பாக யூதர்கள், எல்லா யூதர்களையும் ஒன்று கூட்டி வதைக்கும் முகாமில் அவர்களை அடைத்து சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்தார்கள். பல லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த இரண்டாவது உலக மகா போர் முடிந்து விடுதலை அறிவிக்கப்பட்ட போது விடுதலை ஆனவர்களை பேட்டி கண்டார்கள். அப்படி பேட்டி கண்டபோது, எப்படி நீங்கள் உயிரோடு இருந்தீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சித்திரவதைகளை எல்லாம் எவ்வாறு உங்களால் தாங்க முடிந்தது என்று அவர்களை வினவினார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னது என்னவென்றால், தங்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு வாக்கியம் தங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருந்தது. அந்த வாக்கியத்துக்காக நாங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னார்கள். உதாரணமாக, புதிதாக அந்த சிறையில் அடைக்க கொண்டு வரப்பட்ட ஒருவன் ஏற்கனவே இங்கே சிறையில் இருக்கின்றவனை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய மனைவி தைரியமாய் இருக்க சொன்னார், என்றைக்கு விடுதலை பெற்று வருவாய் என்று காத்திருக்கிறார். இன்னொரு செய்தி ஒருவனுக்கு, உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, நீ இங்கே வந்த பிறகு உன் மனைவி குழந்தையை ஈன்றெடுத்திருக்கிறார், அந்த குழந்தையை நீ பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தி, உன்னுடைய தாய் வயதாகி மரண படுக்கையில் இருக்கிறார், அவர் மரணமடைவதற்கு முன்னால் நீ வந்துவிட வேண்டும் என்று ஏங்குகிறார். இப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் அவர்களை துன்பத்தை தாங்க வைத்தது. இதைதான் உளவியலார் வார்த்தை வழியாக வருகின்ற சிகிச்சை, லோகோ தெரப்பி என்று சொன்னார்கள். இவருடைய உள்ளத்தில் ஒரு வாக்கியம் நிலையாக குடிகொண்டது. அதற்காகவே அந்த சித்திரைவதை முகாமில் கொடுக்கப்பட்ட எல்லா துன்பத்தையும் துணிவோடு ஏற்றுக்கொண்டார்கள். தாங்க முடியவில்லை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். வேடிக்கையான சித்திரவதைகளை கண்டுபிடித்தார்கள். பைத்தியம் பிடித்துவிடும் போல் சில சித்திரவதைகள். ஆனால் மன உறுதியோடு இருந்தவர்கள் உள்ளத்தில் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை பதிய வைத்து அந்த உண்மைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். விக்டர் பிராங்கல் என்ற ஆஸ்திரியா நாட்டு உளவியலார் அவ்வாறு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு அங்கே கொண்டு போய் அவர்களுடைய ஆடைகளை களைந்துவிட்டு, ஏற்கனவே அங்கே கைதியாக இருந்தவனுடைய அந்த பழைய கிழிந்த ஆடையை இந்த புதிய கைதிக்கு உடுத்துவார்கள்.
அப்படி இந்த உளவியலார் விக்டர் ஃப்ராங்கல் அங்கே கொண்டு போகப்பட்டார். இவருடைய ஆடைகள் உரியப்பட்டன. ஏற்கனவே அங்கே இறந்து போன கைதியினுடைய ஆடையை இவருக்கு உடுத்தினார்கள். அது அழுக்காக, கந்தையாக, கிழிந்த ஆடையாக இருந்தது. அதை வேறு வழி இல்லாமல் அதை அணிந்து கொண்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் தந்த கால் சட்டையினுடைய பையில் கையை விட்டு பார்க்கிறார். ஒரு துண்டு சீட்டு. அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதியிருந்தது என்றால், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், இஸ்ராயேலே கேள், நாம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை. இந்த வார்த்தைகள் அந்த சீட்டில் எழுதப்பட்டிருந்தன. இதற்கு முன்னால் இதை அணிந்திருந்த கைதி ஒரு யூதன். இது யூத ஜெப புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது விவிலியத்தில் உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தில் காணப்படுகிறது. இந்த விக்டர் ஃப்ராங்கல் அவர் ஒரு புராட்டஸ்டன்ட். அவர் அந்த துண்டு தாளை எடுத்தார், பார்த்தார். பார்த்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, இந்த சிறையில் விவிலியம் இல்லை, இந்த விவிலிய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தது, இது போதும் என்று சொல்லி அடிக்கடி இதை எடுத்து இவர் படித்தார், மனப்பாடம் செய்து கொண்டார். அதன் பிறகு அந்த துண்டு தாள் தேவையில்லை. எனவே ஒவ்வொரு நாளும் எதுவும் அங்கே செய்ய முடியாது. ஆனால் கடுமையான வேலையை கொடுத்தார்கள். கடின உழைப்பு, குறைவான உணவு, படுப்பதற்கு போதிய இடம் இல்லை. 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 8 பேரை அந்த இடத்துல அடைத்து வைப்பார். உட்கார முடியாது, கையை காலை நீட்ட முடியாது, படுக்க முடியாது. அந்த அளவுக்கு குறுகிய இடத்தில் வேதனைப்பட்டார். ஆனால் அடிக்கடி இவர் மனதில் ஓடிய எண்ணங்கள் இதுதான்: உன் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு அன்பு கூர்வாயாக. இதுதான் முதன்மையான கட்டளை. இதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தார். கடவுளே, அவர்தான் உன்னுடைய ஆண்டவர். முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு அன்பு செய்வாயாக. இதை அவருக்கே அறியாமல் லட்சக்கணக்கான தடவை இவர் சொல்லி கொண்டிருப்பார். இவருக்கு சித்திரவதை கொடுக்கும் போதெல்லாம் இவர் இதன் வாயில் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதனால் இவரோடு சிறையில் இருந்த அந்த 8 பேரில் 6 பேர் இறந்து விட்டார்கள். அதே வேதனையை இவரும் அனுபவித்தார். ஆனால் இவர் துணிச்சலோடு உயிரோடு இருந்தார். விடுதலை பிரகடனம் செய்த போது இவர் விடுதலை பெற்று வந்தார். அதன் பிறகுதான் இவர் இந்த ஆய்வை நடத்துகிறார். ஏன் நாம் அப்படி ஒரு பெரிய பலசாலி இல்லை, ஆனால் நம்மால் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. என்னை விட பலசாலிகள் இருந்தார்கள், இறந்து விட்டார்களே, என்ன காரணம் என்று ஆய்வு செய்யும் போதுதான் அவர் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த வார்த்தை சிகிச்சை, இதுதான் லோகோ தெரப்பி. இந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் எழுதி வைத்தார். அதை சொல்லி 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 அவர் துணிச்சலை பெற்றார், துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், விடுதலை அடைந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளில், இயேசுவின் காலத்தில் பல்வேறு விதமான சட்ட திட்டங்கள் இருந்தன. 2 விதமான போக்கு. ஒன்று, சட்டத்தை அதிகரித்து கொண்டே போவது, சட்டத்திற்கான விளக்கங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்
புதிய விதிமுறைகள் வளர்ந்து கொண்டே இருந்தன. ஏராளமான கட்டளைகள் உதயமாயின. இன்னொரு போக்கு எல்லாவற்றையும் சுருக்கி இரத்தன சுருக்கமாக சட்டத்தை சாதாரண மனிதன் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சட்டத்தை சுருக்கி சாராம்சத்தை ஒரு வாக்கியத்தில் சொல்லக்கூடிய ஒரு போக்கு. ரெண்டு விதமான போக்கு. சிலர் சட்டம் என்ன அவ்வளவு எளிதானதா, இதை இப்படியெல்லாம் நாம் குறுக்க முடியுமா, சுருக்க முடியுமா, சட்டத்துக்கு விளக்கம் காண வேண்டும், எனவே சட்டத்துக்கு பல புதிய 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 விதிமுறைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு சிலர் பாமர மக்கள் படிக்க வேண்டும், மனதில் வைக்க வேண்டும், எனவே இந்த சட்டங்களை எல்லாம் சுருக்கி மிக முக்கியமானது எது என்று நாம் கண்டுணர வேண்டும் என்று ஒரு போக்கு. மொத்தம் 613 சட்டங்கள் இருந்தன. அது மட்டுமல்ல, இன்னும் புது புது விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனால் மக்களிடத்திலே ஒரு பெரிய குழப்பம், எது முதன்மையான கட்டளை, இது பெரிய விவாதமாக இருந்தது. அதை தான் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு மறைநூல் அறிஞர் வந்து கேட்கிறார். அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். இயேசு நன்றாக சொன்னார், கடவுளை முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு செய்வது முதன்மையான கட்டளை. அதை போலவே நீ உன் மீது அன்பு கூறுவது போல் உன் அயலான் மீது அன்பு கூறுவது இதை ஒத்த கட்டளை. இதை போலவே சமமான கட்டளை என்று இறை அன்பையும் பிறர் அன்பையும் இணைத்து கூறுகிறார். இது உபாகமத்தில் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் முதல் பாகம் இருக்கிறது, இன்னொரு இடத்துல 2வது பாகம் இருக்கிறது. ஆனால் இயேசு என்ன செய்தார், ரெண்டையும் இணைத்து சொல்லுகிறார். இதற்கு ஒத்ததுதான் பிறர் அன்பு. இறை அன்பு கட்டளைக்கு ஒத்ததுதான் பிறர் அன்பு கட்டளை என்று இணைத்து சொல்வதுதான் இயேசுவின் புதுமை. ஆகவே இதை இந்த சட்ட வல்லுநர் நன்றாக புரிந்து கொண்டான். அவன் எப்படி அழகா பேசுறான் பாருங்க. இயேசுவை பாராட்டுறான். நன்று போதகரே, கங்க்ராச்சுலேஷன், பாராட்டுகள், நல்லா சொன்னீங்க. இயேசுவை பாராட்டுகிறார். கடவுள் ஒருவரே. இயேசு என்ன சொன்னாரோ அதனுடைய சுருக்கத்தை அழகா புரிந்து கொண்டு தன்னுடைய வார்த்தையில் அவன் மீண்டும் அதை சொல்லுகிறான். கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மை. இயேசுவ நீங்க சொன்னது சரிதான், நல்லா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, பாராட்டுறான். அடுத்தது சொல்றான், அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு கொள்ளுவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையை விட மேலானது. இந்த மறைநூல் வல்லுனர் இன்னும் ஒரு காரியத்தை சேர்த்து சொல்றான். இயேசு பலிகளை விட இது மேலானது என்பதை அவர் சொல்லவில்லை. ஆனால் அந்த சட்ட வல்லுனர் என்ன சொல்லுகிறான், இவ்வாறு கடவுளையும் அயலானையும் அன்பு செய்வது எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று அதை அவனே சேர்த்து அழகாக சுருக்கி சொல்லுகிறான். நல்லா அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்டு இயேசு அவரை பாராட்டுகிறார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் இறை ஆட்சியினின்று தொலைவில் இல்லை. நீர் இறை ஆட்சியினின்று தொலைவில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை ஆட்சிக்கு அருகில் இருக்கிறீர் என்று இயேசு பாராட்டுகிறார். இந்த வார்த்தையின் பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை ஆட்சியின் அருகில் இருக்கிறீர். அப்படி என்றால் இறை ஆட்சியின் சட்டங்களை அறிந்திருக்கிறாய், அந்த சட்டங்களை புரிந்திருக்கிறாய், அந்த சட்டத்தை உணர்ந்திருக்கிறாய், அந்த சட்டத்தை அழகாக சுருக்கி நீ சொல்லுகிறாய்,
போதிக்கிறாய், நீ ஒரு மறைநூல் அறிஞன். ஆகவே சட்டத்தை அறிந்திருக்கிறாய், சட்டத்தை நினைவில் வைத்திருக்கிறாய், சட்டத்தை சுருக்கி எந்த முக்கியமான கூறுகளும் விட்டுவிடாமல் அழகாக சேர்த்து கோர்த்து கோர்வையாக நீ சொல்லுகிறாய். நல்லது. இப்படி சட்டத்தை அறிந்திருப்பது, புரிந்திருப்பது, சட்டத்தை போதிப்பது நல்லது. இத்தகையவர்கள் இறை ஆட்சிக்கு அருகில் இருக்கிறார்கள். எப்படி இருக்க வேண்டும்? இறை ஆட்சியில் இருக்க வேண்டும். You are near the kingdom of God, but you are not in the kingdom. இறை அரசில் இல்லை. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நீ இறை ஆட்சிக்கு தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் இந்த மறைநூல் வல்லுநரை போலதான் கிறிஸ்துவ விசுவாசத்தை அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆனால் வாழ்வாக்குகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இன்று நாம் விசுவசிப்பதை, புரிந்து அறிக்கையிடுவதை கடைபிடிக்கிறோமா? இந்த விசுவாசம் வார்த்தையில் மட்டும் இருக்கிறதா? இந்த விசுவாசம் நமது புத்தியில் மட்டும் இருக்கிறதா? அல்லது இந்த விசுவாசம் செயலில் பரிணமிக்கிறதா, பளிச்சிடுகிறதா, பிரதிபலிக்கிறதா என்பதை சிந்திப்போம். நாம் விசுவசிப்பதை வாழ்வாக்குவோம். இந்த அறிக்கையிடுகிற இறை அன்பும் பிறர் அன்பும் நம் செயலில் வெளிப்பட, குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் கடவுளுடைய அருளை வேண்டுவோம். ஆமென். ஆண்டவரை, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் இந்த அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரை, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் இந்த அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகள் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இதனால் எங்களுக்கு இவை மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும், இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கவும் தவக்காலத்தை ஏற்படுத்த திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது:
தூயவர் பூவுடல் இறைவனாம் ஆண்டவர் மானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், இன்று திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு இறையரசு மண்ணில் மலர ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தேவனர் கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள். பிற மத சகோதர சகோதரிகள் இப்பொழுது வழங்கப்படுகின்ற திரு அப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். கரங்களில் தேவனர் கருணை வழங்கப்படாது. Only the worthy Catholics are to receive the Holy Communion. Non-Catholics, kindly don't receive the sacred host that is given now. Holy Communion will not be given into your hands. பாடல் எண் 4. விருந்துக்கு வாருங்கள், தன்னையே உணவாய் தரணிக்கு அளித்தார் உண்டிட வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள், தன்னையே உணவாய் தரணிக்கு அளித்தார் உண்டிட வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். உலகம் தராத உணவு, உலகோர் காணாத உணவு. உலகம் தராத உணவு, உலகோர் காணாத உணவு.
உலகோராவலாய் தேடிடும், உலகமே வியப்பில் மூழ்கிடும். உலகோராவலாய் தேடிடும், இறைமகன் வந்தார் உயிருள்ள உணவாய். இறைமகன் வந்தார் உயிருள்ள உணவாய். கலந்திட வாருங்கள், கலந்திட வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். தன்னையே உணவாய் தரணிக்கு அளித்தார், உண்டிட வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். வாழ்வினை தந்திடும் உணவு, வாழ்வாய் வந்திட்ட உணவு. வாழ்வினை தந்திடும் உணவு, வாழ்வாய் வந்திட்ட உணவு. வாழ்வின் முடிவாய் நின்றிடும், வாழ்வுக்கு தியாகம் செய்திடும். வாழ்வின் முடிவாய் நின்றிடும், வாழ்வுக்கு தியாகம் செய்திடும். இறைமகன் வந்தார் உயிருள்ள உணவாய். இறைமகன் வந்தார் உயிருள்ள உணவாய். கலந்திட வாருங்கள். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே ஜெபம். திரையில் வார்த்தைகள் தெரியும். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, இத்திருவருட் சாதனத்தின் ஆற்றல் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் நிரப்புவதாக. இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு செய்யவும், எங்களைப் போல எங்கள் அயலாரை அன்பு செய்யவும், இவ்வாறு நாங்கள் ஒப்பு கொடுத்த பலிக்கேற்ற வாழ்வு நடத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 11 மணிக்கு நற்கருணை ஆராதனை நடைபெறும். அருட்சகோதரர் அலெக்சாந்தர் இந்த ஆராதனையை நடத்துவார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்று காலை 2 கப்புச்சின் குருக்கள் நம்மிடையே வந்து தங்கி இருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு பாவ சங்கீதம் கேட்க, கவுன்சிலிங் கொடுக்க காலையில் இங்கே அலுவலகத்தில் இருப்பார்கள். எனவே விருப்பமானவர்கள் வந்து அவர்களை சந்திக்கலாம். சிறப்பாக கவுன்சிலிங் அல்லது ஜெப உதவி பெறலாம். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. என் பெயர் போற்றப்படவே இக்கோவிலை நான் தேர்ந்ததை நானே திருநிலைப்படுத்தி உள்ளே. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெருகு. நீரே என்றும் எங்களின் நம்பிக்கை, எங்கள் இதய